பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வீட்டிலேயே உட்காந்து எல்லாரும் முன்னாடியும் டைனிங் டேபிளில் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அரசு இருந்துட்டு கடையோட கணக்கெல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. என்ன இது, இவ வேற இன்னைக்கு கணக்கை வேற பார்க்குறாளே, பேசாமல் நம்மளே பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அரசி உனக்கு படிக்கிறது எதுவும் இல்லையா, நானே இந்த கணக்கை பார்த்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை நீ பரவாயில்ல இருக்கட்டும், எப்போவுமே நான் தானே பார்க்குறேன், ஏதோ கொஞ்ச நாள் பார்க்காம விட்டுட்டேன், சரி இப்போ நானே பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அரசி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா வேற எவ்வளோ பணம் எடுத்தாருன்னு வேற தெரியலையே, இப்போ நான் எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மயில் பயந்து போய் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மருமகளுங்க முன்னாடி உட்காந்து குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ராச்சி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை மாமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சுகன்யா கிட்ட கேட்குறாங்க. சுகன்யாவும் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் சரி நம்ம மயில் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மயில் கிட்ட உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்ன மாமா பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏதோ உங்கள் அம்மாவோட பிறந்தநாள் அவங்க தான் சிறப்பாக செய்கிற மாதிரி எவ்வளோலாம் பேச்சு பேசினாங்க, ஆனால் இன்றைக்கி என் பையன் பண்ணி கொடுத்த கிஃப்டால் அவங்க அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை நடத்திட்டு கடைசியில் ஒரு சாப்பாட்டுக்கு கூட ஏற்பாடு பண்ணாமல் எவ்வளோ தலகால புரியாமல் இருந்தானுங்க பார்த்தல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. யார்கிட்ட அந்த சமையல் பொறுப்பை கொடுக்கணுன்னு உங்கள் அண்ணனுக்கு சுத்தமாக அறிவே இல்லாமல் போச்சு. அதே அந்த சமையல் மாஸ்டரோட பொண்ணுக்கிட்ட பேச சொல்லியிருந்தா கூட அவன் குமார் நல்லா பேசியிருந்திருப்பான். ஆனால் சமையலை பற்றி பேச சொன்னால் அவன் எப்படி பேச போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அரசியோட முகமே மாறிக்கிட்டு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னம்மா உங்கள் வீட்டை பற்றி பேசினேன்னு உனக்கு எந்த கோபமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்ன மாமா கோபம் வரப்போகுது, அவங்க இன்றைக்கி ரொம்பவே ஓவராக போனாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அசிங்கம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பழனி இருந்துட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஏதோ சொன்ன ஞாபகத்திலே இருந்திருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காரு. நீ எப்படி விட்டு கொடுப்ப, அது உங்கள் அண்ணனுங்களாச்சு, உங்கள் அண்ணன் மாவனாச்சு, நீ போய் விட்டு கொடுப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, அது போதும், நாம் ஏற்பாடு அன்னதானத்தை அம்மா சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்களும் சாப்பிட்டுட்டு போனாங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே, விடுங்களேன், இதை ஏங்க திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மயில் இருந்துட்டு, ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அரசி இருந்துட்டு, என்ன இது கணக்கு இடிக்குது, 1100 ரூபா கணக்கிலே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது சரியாக வராது, நம்ம அப்பா கிட்டே போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியன் கிட்டே போகிறாங்க. அதுக்கு அடுத்ததா, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பா, ஒரு 1100 ரூபா கணக்கில் ஒதுக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1100 தானே, கொஞ்சம் தள்ளி நில்லு, உதைக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கம் கலாச்சிட்ருக்காங்க. அப்போ அரசி இருந்துட்டு ஜோக்கா, அதை நாளைக்கு சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா 1100 ரூபா கணக்கு ஒதுக்கிதாம்மா, நல்லா பார்த்தியா, நல்லா பார்த்துட்டேன், கணக்கு 1100 ரூபா வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி மேலே பழியை தூக்கி போடுறாங்க. பழனி சுகன்யெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் இருந்துட்டு மயிலை பார்த்து மறைச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மச்சான் நான் இன்னைக்கு கல்லா பக்கமே நான் போகலை, ஏதோ டீ குடிக்கிறதுக்காக 5 10 எடுப்பனே தவிர மற்றபடி இந்த 1100 ரூபாலாம் நான் எதுக்காக எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது என் அம்மா மேலே கூட சத்தியம் பண்ணி கூட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பழனி வந்து சொல்லிறாங்க, "டேய் டேய் அவங்களே பிறந்தநாள் முடிஞ்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கு சந்தோஷமா போயிருக்காங்க. அவங்க மேல ஏன்டா சத்தியம் பண்ற? பின்ன நீங்க நம்பலன்னா நான் வேற என்ன தான் பண்ணட்டும்? எடுத்தேன்னா எடுத்தேன்னு சொல்லப் போறேன். இல்லன்னா இல்லன்னு தான் சொல்ல முடியும். இல்லன்னு சொல்லி நீங்க நம்பாம போனீங்கன்னா நான் வேற என்ன தான் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிறாங்க, "எனக்கு ரூ. 1100க்கெல்லாம் வழியே கிடையாது." அப்படின்ற மாரியெல்லாம் பழனி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சுகன்யா இருந்துட்டு, "ஏண்ணே அவர் எடுத்திருக்க போறாரு." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "சரவணன் எப்படியும் பணத்த எடுத்திருக்க மாட்டான். அவன் நான் வளர்ப்பு. அதே மாதிரி அ சம்மந்தியும், மயிலும் கண்டிப்பா கல்லா பக்கமே போயிருக்க மாட்டாங்க. அவங்களும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை இவன் யாராவது குடுத்த பணத்த அ குடுத்ததா எழுதி வச்சிருப்பான். இல்ல குடுக்காம விட்டதையும் எழுதி வச்சிருப்பான். அதனால இவன் செஞ்ச தப்பா தான் இருக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. பழனிக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண் கலங்கவே ஆரம்பிச்சுடுறாங்க. எங்க சரவணன் உண்மைய சொல்ருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அங்கருந்தும் எஸ்கேப் ஆயி ஓடிர்றாங்க. அதுக்கு அடுத்ததா பழனிய வந்து சரவணன் வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் இருந்துட்டு ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப பசி எடுக்குது. சமையல் கட்டுக்கு போன மீனா இன்னுமா சமைச்சிட்ருக்கா? ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்ல. ஒரு வேளை அவளே சாப்பிட்டுக்கனாளா எல்லாத்தையும்? என்னதான் பண்றாளேன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மைனா இருந்துட்டு சமையல் கட்டுலயே உட்காந்து தூங்கிட்டுருக்காங்க. இவ என்ன இப்படி தூங்கிட்டுருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ச செந்தில் போய் எழுப்புறாங்க. ஆனா மீனா இருந்துட்டு கைய பிடிச்சு தட்டி விட்டுர்றாங்க. "ஏய் மீனா எந்திரி! நீ சமையல் செஞ்சுட்ருப்ப. இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு நான் வெளிய உட்காந்து காத்துட்ருக்கேன். ஆனா நீ என்னடான்னா இப்படி கும்பக்காரன மாரி உட்காந்து தூங்கிட்டு இருக்கியே! உனக்கே நியாயமா இது? சமைக்கலான்னு தாங்க வந்தேன். ஆனா இன்னைக்கெல்லாம் ரொம்ப அசதியா போயிடுச்சுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. என்னாலலாம் சமைக்க முடியாதுங்க. ரவ உப்புமா செய்யலான்னு தான் வந்தேன்." "என்ன உப்புமாவா? என்ன மீனா சொல்ற? ஒரு சப்பாத்தியோ, இல்ல தோசையோ, இட்லியோ இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருக்கலாம்ல." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இருக்கிறது 2 பேரு. அந்த வீட்ல சமையல் கட்டுல நான் 2, 3 பேர் இருப்பேங்க. ஜாலியா சமைச்சுட்ருக்கோம். இங்க ஒருத்தியே சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பேசாம இன்னைக்கு ஹோட்டல்ல வாங்கிக்கலாமா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. எப்பவோ ஒரு தடவ ஹோட்டல்ல வாங்குனா பரவால்ல. எப்பவுமே ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறதாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. என்னால முடியல. சரி வேணா நான் உங்க அண்ணன் கடையில இருந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதில ரவை இருக்கிறத பார்த்தேன். 1 டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க. நான் சொல்ற பொருள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாரி செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்லிறாங்க. "ஏய் மீனா, எனக்கெல்லாம் சமைக்க வராது. அப்படின்னா போய் ஹோட்டல்லயே வாங்கிட்டு வாங்க. என்னால முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. செந்தில் ஒரு பக்கம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்றாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவர் கதிர் என்னெல்லாம் பண்ணாரு, எப்படி இந்த பர்த்டேவ கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரி நான் நாளைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிடுறாங்க. கதிர் இருந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு கிட்ட தாங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? உங்களால எத்தன பேர் சந்தோஷப்பட்டாங்க? அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுதா? நீங்க யார் மேலயும் அக்கறை இல்லாதவங்க நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களால எத்தன பேர் நாங்க சந்தோஷப்பட்டோம். நான், பாட்டி, அதுக்கு அடுத்ததா அம்மா, இப்படி அத்தன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என் மாமா கூட உங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அத்தை கூட உங்கள பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க தெரியுமா? ஒருத்தன திட்டுறது கூட வாங்கிக்கலாம். ஆனா இந்த பாராட்டெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது ஏதோ ஒரு மாதிரியே பண்ணுது." அப்படின்ற மாரி கதிர் வந்து சொல்லிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.